வணக்கம். இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க 60,000 விட்டமின் D3 யூனிட்ஸ் 60,000 யூனிட்ஸ் 12 வீக்ஸ் போட்ட பிறகு எவ்வளோ போடணும் அதுக்கப்புறம்னு. நான் போன வீடியோலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். போடாதீங்க. 12 வீக்ஸ் இஸ் டூ மச். நீங்கள் வந்து 8 வீக்ஸ் தான் நாங்கள் யூஸ்வலாக கொடுப்போம் மேக்ஸிமம். 60,000 இஸ் அ லாட். அதனால் நீங்கள் வந்து 60,000 யூனிட்ஸ் 12 வீக்ஸ்க்கு ஏற்கனவே போட்டுட்டிங்கன்னா வாரம் முறைமே இதுக்கு மேலே போடாதீங்க. டாக்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா விட்டமின் டி இஸ் அ ஃபேட் சால்யுபிள் விட்டமின். டாக்ஸிசிட்டிலாம் ப்ராப்ளம் இருக்குது. கேன் வி டேக் மல்டிவிட்டமின் இன்ஸ்ட் ஆஃப் B12 அண்ட் விட்டமின் டின்னு கேட்டிருக்காங்க. எடுக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு B12 குறைச்சலாக இருக்குன்னா மல்டிவிட்டமினில் இருக்க B12 ரொம்ப கொஞ்சம் பத்தாது. B12 தனி மாத்திரையாக இல்லை தனி ஊசியாக போட்டிங்கன்னா வர அமௌண்ட்டில் ரொம்ப ரொம்ப குறைச்சல் மல்டிவிட்டமினில். அதனால் உங்களுக்கு B12 டெஃபிஷியன்சி இருக்குது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. குறைச்சலாக இருக்குன்னா வெறும் மல்டிவிட்டமின் பத்தாது. பட் இப்போ வந்து B12 டெஃபிஷியன்சி வாரம் ஒரு முறை 5 ஊசி போட்டுட்டிங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு மல்டிவிட்டமின் போட்டுக்கலாம். அதே போல் விட்டமின் டி குறைச்சலாக இருக்குன்னு சொல்லி உங்கள் டாக்டர் போடுற அளவுக்கு போட்டுட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு மல்டிவிட்டமின் டெய்லி ஒன்று போட்டுக்கலாம். CRP 40 எப்படி குறைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். CRP எந்த காரணத்தினால ஜாஸ்தியாக இருக்கோ பார்த்துட்டு தான். ரொம்ப நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் அப்படி ஜென்ரலாலாம் சொல்ல முடியாது. எதனால் ஜாஸ்தி இருக்குது அந்த டாக்டர் யார் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் பாருங்கள். எதனால் ஜாஸ்தியோ அதை ட்ரீட் பண்ணுவாங்க. டஸ் லோ விட்டமின் டி காஸ் ஆஸ்டியோபோரோசிஸ்? நோ. அதாவது விட்டமின் டி குறைச்சலாக இருக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. மயால்ஜியா, மசில் பெயின் வரும், பேலன்ஸ் சரி இருக்காது. விட்டமின் டி குறைச்சல்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது வேறு. அது வந்து எலும்பு பலம் குறையிறது. அது வேறு காரணங்கள்னால வருது. ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து விட்டமின் டி குறைச்சல்னால வராது. K2 கிடைக்கலையேன்னு கொடுத்துருக்காங்க. கிடைக்கிது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேர் சொல்கிறது பயமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் போய் நேராக கடையில் வாங்கிட்டீங்கன்னா அதுவும் ஃபேட் சால்யுபிள் விட்டமின் கேவும் பார்த்து தான் போடணும். ஆனால் விட்டமின் K2 அவைலபிளாக இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. விட்டமின் டி அண்ட் K2 கலந்து ஒரு மாத்திரை வருது. HSCRP ஐ வாண்ட் டு ரூல் அவுட் த ப்ராப்ளம் வித் ஆர்ட்ரிஸ். சிஆர்பிக்கு ரொம்ப நிறைய காரணங்களுக்கு ஜாஸ்தியாகுது. அதனால் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு பயப்படுறீங்கன்னா கார்டியாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள்.